மகாராஷ்டிர மாநிலத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜகவுடன் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து மும்பையில் இருக்கும் எமது செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை பார்க்கலாம். மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தலில் இப்ப நம்பர் 1 பிஜேபி தான். பட் ஆட்சி அமைக்க இது போதுமா அப்படின்னா போதாது. அதனாலதான் பாஜக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார கூட்டணியில கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிவசேனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவசேனா ரொம்ப குறியா இருக்கிறதுனால இப்ப இது ஒரு இழுபறி நிலை நீடித்து வருகிறது. பாஜகவினர் என்ன சொல்றாங்க, ஒரு பாஜக முதல்வர் தான் மகாராஷ்டிராவுக்கு அமர்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசேனா இதை ஒத்துக்கல. சிவசேனா தாங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஈக்குவேஷன், பாஜகவிற்கு ஒன்னு சிவசேனா சப்போர்ட் பண்ணலாம் அல்லது தேசியவாத காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாலும் பாஜக ஆட்சி அமைத்துவிடும் மகாராஷ்டிரால. இன்னொரு புறம் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் 3 பேரும் ஒன்று திரண்டு ஒன்னா வந்து கூட்டணி அமைத்து சிவசேனா முதல் 2 வருஷம் ஆட்சி செய்யும், அடுத்த 1.5 வருஷம் தேசியவாத காங்கிரஸ், அடுத்த 1.5 வருஷம் காங்கிரஸ், இப்படின்னு கூட ஒரு ஈக்குவேஷன் போயிட்டு இருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கட்சிகள்ல இருந்து ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க.